இன்றைக்கி பழம்பொரி, அதாவது நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி பார்ப்போமா. ஒரு கரண்டி கடல மாவு, ஒரு கரண்டி மைதா மாவு, வெறும் மைதா மாவில் பண்ணாமல் கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்குவோம். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சீனி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சுவையும் கலந்து இருக்கும். தண்ணி ஊற்றி மிதமாக கலந்துக்கோங்க. நேந்திரம் பழம் கிடச்சா நீங்கள் வாங்க, இல்லைன்னா சாதா பழத்தில் கூட போடலாம். நான் நேந்திரம் பழத்தில் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். நேந்திரம் பழத்தை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே 3 ஸ்லைஸாக மெலிசாக போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் எண்ணெய் பிடிக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி அழகாக இது பண்ணி எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு எடுங்க. நேந்திரம் பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் ஓணம் நல் வாழ்த்துக்கள். நம்ம நேந்திரம் பழ பஜ்ஜியோட இன்றைக்கி ஓணம் கொண்டாடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா சீனி போட்டுக்கோங்க. ஓகேவா? சூப்பர்.